ஃபைனலி கிளம்பிட்டோம். ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேக்கிங் வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ எங்கே போகிறோங்கிறத ரிவீலே பண்ணல. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பேக்கிங் வீடியோ பார்க்கலன்னா அதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஏன்னா அன்றைக்கி தான் நாங்கள் ஊருக்கு போனோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப முந்தின நாள் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரையராகவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் எங்களுக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்பவே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ 1 hour ப்ரையாகவே போகிறதுனால டென்ஷன் இல்லாமல் அப்படி பீஸ்ஃபுல்லாக போயாச்சு. தியா மேடம் இந்த ஆட்டோ கார் இதெல்லாம் உட்காந்தாங்கன்னா எல்லா பேபிஸும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி பீஸ்ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே தூங்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ நமக்கு ஜாலியாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நான் இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஏன்னா இது கெட்டுறப்போ லாஸ்ட் இயர் நான் கன்சீவாக இருந்தேன். ஸோ இந்த சைடே நான் வரல. இந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நான் பார்த்ததே இல்லை. எல்லாமே வீடியோஸில் தான் பார்த்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேரில் நான் பார்க்க போகிறேன். இதுவரை யார் என்ன மாதிரி இன்னும் நான் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே போகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க. சென்னையில் இருந்துகிட்டே நான் போகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 1/2 hour ப்ரையாகவே நாங்கள் வந்துட்டு அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டை அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்ல பெருசாகவே இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எல்லாத்தையும் அப்படியே பிரமிச்சு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தியாக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவளுக்கு இன்னும் விவரம் தரல. பட் அவள் வளர்ந்த பிறகு இந்த வீடியோ பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோடையும் அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ தியா ஃபோட்டோவை இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. ஒரு 1 yearக்கு அப்புறம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே போய் வாங்கிட்டு அப்படியே குட்டி டின்னரையுமே முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பாயிண்ட்டுக்கு நிற்கும்போது ஒரு 15 minutes டைம் இருந்தது. சரி ஓகே, அடுத்து பஸ் வந்துடும். ஏன்னா தியா தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் நைட்டில் புக் பண்ணோம். அவள் தூங்குகிற டைமில் கரெக்டாக பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா அந்த காற்றுக்கு எதுக்கும் அப்படியே தூங்கிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களோட என்ன லக்குன்னு தெரில. பஸ்ஸு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். பஸ்ஸு எங்களுக்கு அடுத்து இன்னும் 1.5 மணி நேரம் கழித்து தான் வந்தது. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தியா கொஞ்சம் கிராங்கியாகவே ஆக ஆரம்பிச்சிட்டா. கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே, லைட்டாக ஃபீட் கொடுத்தா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபீடிங் ரூம் செப்பரேட்டாக இருந்தது. அங்கேயுமே ஒரு அப்பாயின்மெண்ட்டாக ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருந்தது. உள்ளே சேர் கொடுத்து டயப்பர் மாற்றுறதுக்கு அதுக்குன்னு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் அவங்கள அப்படியே காம் பண்ணிவிட்டும் வெளியே பார்த்தா பஸ் வரல. லிட்ரலாக நாங்கள் 9:15க்கு பஸ் ஏற வேண்டியது. பட் எங்கள் பஸ் டைமிங்னு பார்த்தீங்கன்னா 10:30க்கு வந்தது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எப்படா ஏறுவோம். நல்ல வேலை கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டதுனால கொஞ்சம் காமாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஹேண்ட்லேயுமே எடுத்துருந்தோம் ஸ்நாக்ஸ் மாதிரி. வீட்டிலேருந்தே பயர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப டிலே ஆனோடனே அங்கேயே சாப்பிட்டோம். பட் அதனால தான் ஓரளவுக்கு தாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பஸ்லாம் ஏறி ஓரளவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. மேடம் கீழே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு நாங்கள் எந்த ஊரில் அப்படியே இறங்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபைனலி விடியும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூவில் தாங்க முழிச்சேன். ஆக்சுவலாக நான் தூங்கிட்டு இருந்தேன். காலேஜ் தான் இங்கே பாருங்கள் ரெயின்போ அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. ஸோ ஓப்பனிங்கே நல்ல டே அப்படின்னு சொல்லி ரெயின்போ பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே தூங்கி எழுந்தாச்சு. ஸோ ஃபைனலி எங்களோட ஸ்டாப்புமே பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் அப்படியே முழிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டுருந்தோம். ஸோ எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் இறங்கியிருந்தோம். சிவகாசி வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டோட ஹோம் டவுன் தான் சிவகாசி. சிவகாசி கிடையாது, சிவகாசி பக்கத்தில் ஒரு குட்டி ஊர். ஸோ சிவகாசியிலே அப்படியே இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி போனோம். ஏன்னா அவங்க ஊருக்கு பஸ் 1 hour ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது. இன்னொன்று பாப்பா வச்சுட்டு லக்கேஜ் வச்சுட்டுலாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் சொல்லி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இறங்கினோடனே அப்படியே பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்துச்சு. அப்படியே ஏறி கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் அத்தர் லிஸ்ட்லாம் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். ஸோ அதெல்லாமே நான் கிளிப்பிங் எடுக்கலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன், சாரி. ஸோ அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா தியா மேடமுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் அத்தை எடுத்து தரேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.
பட் அவங்களுக்குங்கிறப்போ ரொம்ப பார்த்தா எடுப்போம். ஸோ போன 2 கடையிலுமே அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை. சரி ஓகே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே காரனேஷன் பேக்கரி இருந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தப்போ இல்லை, ஆக்சுவலாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு விசிட்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுநாளைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் பஜாரில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கிடச்சதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது இடம் இருந்தால் பார்த்துட்டே இருந்தேன். அந்த கடை பக்கத்துலேயே குட்டி சேர் இருந்தது. அப்படியே செட்டில் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா கருப்புசாமி கோயில். சிவாசியில் இருக்க எல்லாருக்குமே இந்த கோயில் தெரியும் கண்டிப்பாக. அது எல்லா அம்மாஸுக்கும் தெரியும். ஏன்னா நானுமே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க ஏதாவது பார்த்து பயந்துருச்சு ஒரே அழுதுகிட்டே இருக்குன்னா இங்கே தான் வந்து தண்ணி தெளித்து கயிறெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானுமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நியூ மாம்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அப்பாவோட குலதெய்வம் கோயில். ஸோ அன்றைக்கி தான் விநாயகர் சதுர்த்தியும் கூட. ஸோ அன்றைக்கி விநாயகரை பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்து அப்படியே தியாக்கு வந்து கடைசியாக வந்து ஜஸ்பாண்டில் தான் ஒரு ட்ரெஸ் அமைஞ்சது. அதில் எங்களுக்கு பிடிச்ச ஒன்றை பார்த்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ, எதுக்கு வந்தோம், என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போட்டோன்னே டக்குன்னு வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.